அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். ஆன்மீக தளத்தில் உங்களை உயர்த்திக் கொள்றதை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான தத்துவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த முக்கியமான தத்துவம் என்னென்னா, மரணத்துக்கு அப்பால் சொர்க்கம், கடவுள், நியாய கணக்கென்று எதுவும் இல்லை. ஒரு டெத்துக்கு அப்புறமா இயல்பிலேயே நீங்கள் நினச்சிட்ருக்க விஷயங்கள், நான் சொர்க்கம் ஒரு நரகத்துக்கு போக போகிறேன்னோ, இல்லைன்னா கடவுளை எனக்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று காட்ட போகிறாருன்றதோ, இல்லை நான் செய்த பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் ஒரு பரிசு எனக்கு கிடைக்க இருக்குன்றது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் மரணத்துக்கு அப்பால் சொர்க்கம், கடவுள், நியாய கணக்கென்று எதுவும் இல்லை. நீ மட்டும்தான் இருக்கிறாய். அங்கே ஒட்டுமொத்த விழிப்புணர்வாகவே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. எந்த வாசமும் எந்த தன்மையும் எந்த அடையாளங்களும் இல்லாத வெறும் அம்சமாக, வெறும் விழிப்புணர்வாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த உண்மையை நீங்கள் முதல் ஏற்றுக்கொள்ள வேணும். ஆன்மீக தளத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ஆன்மீக உணர்வுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஆன்மீகம்னா என்னது? உங்களை நீங்களே புரிஞ்சு கொள்வது, உங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்வது. அதுக்கு அடிப்படையான விஷயம் இதுதான். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். இன்னொரு தத்துவாந்தம் என்ன சொல்லுதுன்னா, எவனொருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் அனைத்து படைப்புக்கும் காரணகர்த்தாவாகவும் அறிகின்றானோ, அவன் மனதிலிருந்தும் இந்த உடலிலிருந்தும் விடுதலை பெற்ற உண்மையானவன் ஆகின்றான். இது கீதை சொல்லுது. அப்போ எவனொருவன் என்ன பிறப்பற்றவனாகவும் ஆரம்பம் இல்லாதவனாகவும் இந்த படைப்புக்கெல்லாம் காரணமான நான் என்று அறிகிறானோ, அவன் இந்த மனதிலிருந்தும் இந்த உடலிலிருந்தும், அப்போ இது ரெண்டுலேருந்தும் விடுதலை பெற்றாதான் அவன் உண்மையானவனாகவும் உன்னதமானவனாகவும் இருக்கிறான். அது வரைக்கும் இருக்கிற எல்லாமே பொய்யானவரும் மாயை மாத்திரம்தான்னு இந்த கீதை சொல்லுது. இந்த 2 விஷயங்களோட அடிப்படை தன்மையை புரிஞ்சு கொண்டா தான் உங்களுக்கு இந்த ஆன்மீக உணர்வில் ஒரு அடுத்த தளத்துக்கு உங்களை உயர்த்திக்கொள்ள முடியும். சரி, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னது? ஆன்மீக தளத்தில் நான் ஒரு உயர்வுக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னா, முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ஆசை சாதாரணமான ஆசை கிடையாதுன்றது. நான் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நீங்கள் லோ ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வர நினைக்கிறீங்களா? நீங்கள் அளவுக்கு அதிகமாக பணம் எடுத்துக்கொள்ள நினைக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு இருக்குதான், எனக்கு பிரச்சனைகள் இருக்குது தான். ஆனால் எப்போவுமே இந்த விஷயங்களை பற்றி பேச போனாலும் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்க போனாலும் எனக்கு அவ்வளவு ஆர்வம் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையாக அது சரியான விஷயமானு கேட்டால் கிடையாது. பட் அது ஒரு வகையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. என்னென்னா, எல்லாரும் பிரச்சனை, பணம், கடன் இதுகள் பின்னுக்கு போகும்போது நீங்கள் அதை தவிர்த்து, இல்லை எனக்கு சம்திங் என்னை மீறி ஒரு சக்தியும் நீங்கள் செயல்பட்டு இருக்கு, அது ஆக்டிவாக இருக்குது, அது எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, நான் அதை புரிஞ்சுக்க அதோட லாங்குவேஜில் பேசுகிறதுக்குள் இல்லை அந்த தன்மையை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு விரும்புகிறேன்னு சொல்கிறது வெறும் சாதாரணமான செயல் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் சகித்து கொள்கிறதுக்கும், இந்த பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கே உங்கள் கண் முன்னாடி 1000 பிரச்சனைகள் இருக்கும் போதும், இந்த மனமானது இந்த ரெவனை பற்றியும், இல்லை கடவுள்னு சொல்ல போகிற அந்த சோகோல்டு கடவுளை பற்றியும், பிரபஞ்சத்தை பற்றியும், இந்த படைப்பு எப்படி நிகழ்ந்ததுன்றதை பற்றியும் உங்களுக்கு ஒரு சிந்தனை வருதுன்னா, உங்களோட சிந்தனையோட உயர்ந்த தன்மையும் சிறந்த தன்மையும் தான் நான் பார்க்குறேனுங்க. உயரிய சிந்தனையை கொண்ட மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. அவங்க அந்த நிமிடமே உயர்ந்தவர்களாகிறார்கள். தானென்ற தன்மையை யாரெல்லாம் அடைகிறாங்களோ, அவங்க இந்த பிரபஞ்சம் எப்படி இந்த படைப்பு நடந்துச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இதெல்லாம் எப்படி நிகழ்ந்ததுன்றதையும் அறிகிறாங்க. ஏன்னா தன்னை பற்றி தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பற்றியும் தெரிஞ்சு கொள்கிறாங்க. நீங்கள் இந்த ஆன்மீக பாதைன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவில் குளமண்ணு திரிகிறதும், கடவுளுக்கு பூச புனஸ்காரங்கள்னு போகிறதும், ஜாதகம் பார்க்குறதும், கர்மாவை வெளியே பண்ணுறதும் கிடையவே கிடையாது. ஆன்மீகம்ன்றது அது கிடையாது. பக்தி தொண்டொன்று பண்ணித்தான் நீங்கள் இறைவனை தேடுறீங்களா இருந்தால் அது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும்.
உங்களை ஆசைகளை அடையிறதுக்கான வழியை காட்டுறதுக்கோ உங்களோட செயலோட பலனை அனுபவிக்கிற அந்த யுக்தியோ உங்களால் ஒரு நாளும் பெற முடியாது. நீங்கள் வெறுமனே அந்த பக்தி தொண்டின் வழியில் இறைவேண்ட காலங்களுக்கு கெஞ்சிட்டு இருக்கிற மட்டும்தான் நடக்க போதே தவிர இந்த மனம் இந்த உடல் எப்படி இயங்குதுன்ற தன்மையும் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அறிவியலை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறதே கிடையாது. இந்த உடல் நான் என்ற அந்த ஒரு தவறான எண்ணத்துக்கு மயங்கி வரவங்களை தான் இந்த துன்பம் சூழ்ந்து கொள்ளுது. நான் இந்த உடல் அல்ல. இங்கு அனைத்துமாக இருக்கும் பிரபஞ்சத்தைப் போல நானும் ஒரு விழிப்புணர்வு என்ற பக்குவத்தை அறிஞ்சவன் ஒரு இன்பத்தில் திளைக்கிறான், சந்தோஷத்தில் திளைக்கலவன். அவன் ஆனந்த இன்பத்தில் திளைக்கிறான். சந்தோஷம்ன்றது டெம்பரரியாக இன்னைக்கு வந்துட்டு போயிடும். ஆனால் இந்த ஆனந்த இன்பம்ன்றது நிரந்தரமானது. அப்போ என்னைக்கு இந்த உடல் நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை என்று அறிகிறான ஒருத்தன், அவன் எப்படி இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்த விழிப்புணர்வாக இயங்கிட்டு இருக்கோ அதுபோல் அவனும் இயங்க ஆரம்பிச்சிடுறான். இந்த உடலோடு தொடர்புடைய ஒன்று அடையும் போது நீங்கள் சந்தோஷமும், இந்த உடலோடு தொடர்புடைய ஒன்று நீங்கள் இழக்கும்போது வருத்தம் அடைகிறீங்கன்னா அது நீங்கள் சரியான பாதையில் போகலைன்றது உங்களுக்கு சுட்டி காட்டுது. எப்போ ஒருவன் இந்த உடலோடு தொடர்புடைய ஏதாவது ஒன்றை அடையும் போது சந்தோஷமும் இழக்கும் போது வருத்தமோ அவன் அடையலையோ, இந்த நிலை தான் முடிவில்லா பேரறிவு என்று அழைக்கிறாங்க. இந்த மனம், இது உங்களோட மனம் இந்த பிரபஞ்ச மனசுக்கு ஒப்பாயிடுது. அதுக்கும் உங்கள் மனசுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. இந்த உடல் நிரந்தரம் என்றவங்க வெறும் முட்டாள்கள் தான். அவங்க இந்த புத்தியை பிரயோகிக்கவங்க ஒன்றுமில்லை, இந்த அற்ப புத்தியை பிரயோகிச்சிட்டு இருக்கவங்க. இந்த உடல் நான் இல்லை, இது ஒரு கருவி என்று அறிஞ்சவங்க பூரணத்தை அறிந்தவர்கள் ஆகிறார்கள். இப்போ குதம்ப சித்தர் சொன்ன ஒரு வரி ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. பூரணம் கண்டோர் இப்பூமியில் வர காரணம் இல்லை. இங்கே வந்த அவ்வளோ பெருமை பூர்ணம் என்ற ஒன்றை காணலை. அதனால தான் இங்கே எல்லாருமே வந்திருக்கோம். நான், நீங்கள், இதுக்கு முன்னாடி கடந்து வந்தவங்க, இனி வரப்போகிறவங்க எல்லாருமே அவங்களோட பர்பஸ் அந்த பூர்ணம்னு ஒன்று காண்றதான். அதைத்தான் ஆன்மீக பாதை இல்லை ஆன்மீக உணர்வுன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற அத்தனை யோக முறைமைகளும் ஞான முறைமைகளையும் இந்த சரிய கிரிய முறைமைகளும் இது எல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், உங்களை இந்த பூர்ணம்ன்றதை காண வைக்க மட்டும்தான். இந்த கோவில்கள், இந்த குளங்கள், இந்த சிலைகள், இந்த மந்திரங்கள், அதோட உற்சாடனங்கள், இந்த வேதங்கள், உபநிதனங்கள், இது எல்லாமே ஒன்று ஒன்றுக்காக மட்டும்தான், உங்களை பூர்ணம்னு ஒன்று காண வைக்கிறதுக்காக மட்டும்தான். நான் சொல்கிறது நல்ல கவனிங்க. முக்தியடைய தகுதி படைத்த ஆத்மா புலன் இன்பங்களில் கவரப்படுவதில்லை. அது சமாதி நிலையில் தனக்குள்ளே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. எப்போதும் தியானத்தில் தன்னை அறிந்தவன் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான். பிஎம்எக்டரோட 5 நாள் ஆகஸ்ட் நியதி செயல்முறை வகுப்பு ஆரம்பிக்கிறோம். அதில் இணைஞ்சு கொள்ள ஆசைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட மனம்தான் உங்களோட மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. அதை நண்பனாக்குற தந்திரம், எண்ணங்களை மாற்றி அமைக்கிற யுக்திகள், இந்த பணத்தை ஈர்த்துக்கொள்கிறதுக்கான அதனோட அலைவரிசைக்கான ரகசியங்கள், உங்களோட அலைவரிசையை மாற்றுறதுக்கான ரகசியங்கள், இந்த உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற 6.15 முறைமையை பற்றியும் வகுப்புகள் முடிந்த பிறகும் உங்களுக்கு தொடர் வழிகாட்டுதலோடும் இந்த 2800 பேரை சேஞ்ச் பண்ண இந்த செஷன் கிட்டத்தட்ட 4 வருட காலமான இந்த பிஎம்எக்டரோட உழைப்பில் இந்த செஷன் பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்குது. இந்த செஷன் ஆரம்பமாகுது. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் செஷன் மட்டும்தான். நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துலேருந்தும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். டைமும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக காலையில் 7 மணிலேருந்து இரவு 11 மணிக்குள்ளே உங்களுக்கான டைமை சூஸ் பண்ணிக்கொள்கிற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அது உருவாக்கியிருக்கும். செஷனில் கலந்து கொள்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டெக்ட் நம்பரை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை எடுத்துக்கொண்டு செஷனில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.